இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா. இன்ன வரைக்கும் கூட அவங்க தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் யாரும் இது வரைக்கும் இவங்க வந்திருக்கலாமே சார். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவேகர் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஒரு முறையில் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கணும்? இல்ல திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்னுதான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க ஆறுதல் சொல்லுங்க சொல்லுவோம், அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க.